டைட்டானிக் கப்பலின் கதை 1912 இல் நடந்த ஒரு சோகமான நிகழ்வு மற்றும் உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டதாகும். இது ஒரு ஆடம்பரமான பிரிட்டிஷ் பயணிகள் லைனர் ஆகும், இது அட்லாண்டிக் பெருங்கடலில் அதன் முதல் பயணத்தில் மூழ்கியது. இந்த சம்பவம் பல தசாப்தங்களாக மக்களின் கற்பனையை கவர்ந்துள்ளது மற்றும் ஏராளமான புத்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்களுக்கு உட்பட்டது. டைட்டானிக் அதன் காலத்தின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆடம்பரமான கப்பலாக கட்டப்பட்டது. இது பணக்கார பயணிகளுக்கு ஒரு ஆடம்பரமான மற்றும் வசதியான கடவை வழங்கும் நோக்கம் கொண்டது. ஏப்ரல் 10, 1912 இல் டைட்டானிக் 2200 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் இங்கிலாந்தின் சவுத்தாம்பனில் இருந்து புறப்பட்டது. இந்த கப்பல் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்குச் சென்றது. டைட்டானிக் அதன் காலத்தின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆடம்பரமான கப்பலாக கட்டப்பட்டது. இது பணக்கார பயணிகளுக்கு ஒரு ஆடம்பரமான மற்றும் வசதியான கடவை வழங்கும் நோக்கம் கொண்டது. ஏப்ரல் 10, 1912 இல் டைட்டானிக் 2200 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் இங்கிலாந்தின் சவுத்தாம்பனில் இருந்து புறப்பட்டது. இந்த கப்பல் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்குச் சென்றது. ஏப்ரல் 14 இரவு டைட்டானிக் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறையை தாக்கியது. பனிப்பாறைகளுடன் மோதுவதைத் தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் தாக்கம் கப்பலின் மேலோட்டத்தில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது. இது இறுதியில் மூழ்குவதற்கு வழிவகுத்தது. டைட்டானிக்கின் பணியாளர்கள் பயணிகளை லைஃப் படகுகளில் ஏற்றிச் செல்லும் பணியில் ஈடுபட்டனர், ஆனால் அதில் இருந்த அனைவருக்கும் போதுமான லைஃப் படகுகள் இல்லை. கப்பல் படிப்படியாக பனிக்கட்டி நீரில் மூழ்கியதால் குழப்பமும் பீதியும் ஏற்பட்டது. லைஃப் படகுகள் இல்லாதது மற்றும் கடலின் உறைபனி வெப்பநிலை பலருக்கு உயிர் வாழ்வதை கடினமாக்கியது. கப்பலின் ரேடியோ டிஸ்ட்ரஸ் சிக்னல்கள் ஆர்எம்எஸ் கார்பதியா உட்பட மற்ற கப்பல்களை சென்றடைந்தன. இது ஏப்ரல் 15 அதிகாலையில் சம்பவ இடத்திற்கு வந்து உயிர் பிழைத்தவர்களை மீட்டது. துரதிருஷ்டவசமாக டைட்டானிக் மூழ்கியதில் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது வரலாற்றில் மிக மோசமான கடல் பேரழிவுகளில் ஒன்றாகும். இந்த நிகழ்வு சர்வதேச சீற்றத்தை தூண்டியது மற்றும் பயணிகள் கப்பல்களில் பாதுகாப்பு மற்றும் லைஃப் படகுகள் கிடைப்பது தொடர்பான கடல்சார் விதிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. டைட்டானிக் கப்பலின் மூழ்கடிப்பு மனித முயற்சிகளின் பலவீனம் மற்றும் பெருமிதத்தின் பேரழிவு விளைவுகளை நினைவூட்டுகிறது. இது மனித சோகத்தின் அடையாளமாகவும் தோற்கடிக்க முடியாத படைப்புகளின் நிலையற்ற தன்மையாகவும் செயல்படுகிறது. டைட்டானிக் கப்பலின் கதை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை கவனிக்காமல் இயற்கையின் சக்திகளைக் குறைத்து மதிப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றிய எச்சரிக்கை கதையாக தொடர்ந்து நினைவுகூரப்படுகிறது.